கிட்டத்தட்ட ஒரு மூட்டில் எடுத்துக்கினீங்க ஒரு 600 வகையான மூட்டு பிரச்சனைகள் வருது. அதில் வந்துட்டு யாருக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா ஒரு எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம எல்லாமே வந்து வயசான எலும்பு தேஞ்சிரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி பார்த்தா இல்லை. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை யாருக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கார்ட்லேஜ் டேமேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டலோஃபெமரல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த 2 ஜாயிண்ட்டும் தேஞ்சு போச்சுனாக்கா இதை மாற்றணும்னு சொல்லுவாங்க. இப்போது எங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா 30-35 வயசு கூட மூட்டு தேஞ்சு போச்சு மாற்றணும்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு போன் இன்னொரு போனோட இடிக்கிறதுனால தான் பிரச்சனை. அந்த அலைன்மெண்ட்டை திரும்பவும் கொண்டு வந்துட்டா அங்கே வலி ஏற்படுறதை குறைச்சிடலாம். அந்த சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான சுகர் வந்து ஸ்டோர் ஆகுது மூட்டில் தான். அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சீக்கிரமாக வந்து இந்த நீ ஜாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு டிஃபார்மிட்டி அளவுக்கு போவாங்க. இட்லி தோசையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அது ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி அப்சார்ப்ஷனை குறைச்சிடுது. நியூட்ரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் அதில் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் தான் இருக்குது. என்ன மாதிரி சாப்பிட்லான்னா மார்னிங்கில் ஃப்ரூட் சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ், நட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்லாம். க்ளூட்டன் அலர்ஜி இருக்கவங்க இந்த நட்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இங்கே எங்களோட லிச்சி ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. அவங்க வந்து நிரந்தரமாக அதிலேருந்து விடுபட்டு லைஃப் லாங் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் எல்லாமே செட் பண்ணி பல வகையான சிகிச்சைகள் கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் தயார்படுத்தி அவங்க ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு நாங்கள் வழி பண்ணுறோம். ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் டாக்டர் வின்சென்ட் வசந்தன், ஃபவுண்டர் சிஇஓ லிச்சி ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மூட்டு வலின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வாக இருந்து வந்தது. அதுக்கு வந்து இப்போ ஒரு புதிய ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் முறையில் வந்துட்டு அந்த அறுவை சிகிச்சை தடுக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா அவங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எங்களோட லிச்சி ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட் அண்ட் வெல்னஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்ன பேஷண்ட்டுக்கு அந்த அறுவை சிகிச்சை இல்லாமையே இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான சிகிச்சையை கொடுத்து நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ஹாப்பியாக அவங்கள வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு மோர் தென் ஒரு 500 கேசஸ் வந்து நாங்கள் சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்தி இன்றைக்கி அவங்க நல்லா நடமாடிட்டு இருக்கிறாங்க ஆரோக்கியமாக. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். இந்த மூட்டு பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா யாருக்கு வரும் அப்படின்னாக்கா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வயசான வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட ஒரு மூட்டில் எடுத்துக்கினீங்க ஒரு 600 வகையான மூட்டு பிரச்சனைகள் வருது. அதில் வந்துட்டு யாருக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா டெஃபினட்டாக சரியாகும்னு வச்சுக்கோங்க. இன்ஃபெக்ஷியஸ் கேசஸ் வந்து டிஃப்ரெண்ட், அதுக்கு வந்து டெஃபினட்டாக சர்ஜரி தான் போகணும். நான் இப்போ இன்றைக்கி சொல்ல போகிறது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு இந்த இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கும். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அனாட்டமி ஆஃப் ஜாயின்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபீமர்ன்ற போன், இது வந்து டிபியான்ற போன், இங்கே பக்கத்தில் ஃபிபுலான்ற ஒரு போன், சப்போர்ட்டிவ் போன். இது ஃப்ரண்ட்டில் வந்து பெட்டலான்னு சொல்கிற நீ கேப்னு சொல்லுவாங்க காமனாக. இது வந்து பெட்டலான்ற ஒரு போன் இருக்குது. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட்டு சொல்லுவோம். இதை சுற்றி நிறைய அனஸ்தமோசிஸ், அதாவது பிளட் சர்க்குலேஷன் நிறைஞ்ச பகுதி தான் இந்த மூட்டு. பாடியிலே அதிகமாக கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் போயிட்டு இங்கே வரும்போது இங்கே தான் தேங்கி நிற்குது. அதனால தான் வந்து ஈஸியாகவே வந்து மூட்டு வலி வரும் நிறைய பேருக்கு. இதில் வந்துட்டு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை யாருக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கார்ட்லேஜ் டேமேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டலோஃபெமரல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த 2 ஜாயிண்ட்டும் தேஞ்சு போச்சுனாக்கா இதை மாற்றணும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டிபியோஃபெமரல், இது வந்து ஃபெமரல், இது வந்து டிபியல் காண்டைல், இது 2 கிழிஞ்சு போச்சு தேஞ்சு போச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க. இது வந்து மெனிஸ்கை சொல்லுவோம். இங்கேயும் டேமேஜ் வரலாம். சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் ஏசிஎல், பிசிஎல், லிகமெண்ட் இன்ஜுரிஸ் வரும். ஸோ அதையும் வந்துட்டு சர்ஜரி இல்லாமல் வந்து சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிக்குன்னு தனியாகவே ஒரு ப்ரோக்ராம் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வயசானவங்களுக்கு இதை மாற்றிட்டு மெட்டல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தடுக்கிறதுக்கான நான் வழிகளை சொல்கிறேன். முதல்ல ஒரு எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம எல்லாமே வந்து வயசான எலும்பு தேஞ்சிரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி பார்த்தா இல்லை. நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு
130 இயர்ஸ் ஓல்டு மேன் டூயிங் குங்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 130 வயசில் ஒருத்தர் பயங்கர ஆக்டிவாக குங்ஃபு எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கும் வயசாகிருக்கு, அவருக்கு முட்டு தேயலையா? ஸோ யாருக்கு தேயும் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ எங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா 35 வயசு கூட மூட்டு தேஞ்சு போச்சு மாற்றணும்னு சொல்லிட்டு வராங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் வயசானால் தான் பண்ணணும், 80+ அவங்க 100 வருஷம் வாழ்வாங்கன்னா 80 வயசில் பண்ணால் இன்னொரு 20 வருஷம் அந்த ஆப்ரேஷன் பண்ண காலை வச்சு அவங்க தள்ளலாம் அப்படின்னு சொல்கிற கேசஸ் தான் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 வயசில் சர்ஜரி பண்ணிட்டுன்றாங்க, 50 வயசில் பண்ணிட்டுன்றாங்க. இது வந்து லைஃப் ஸ்டைல்னால் காலங்கள் மாறிட்டே வருது. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மூட்டு தேயுது அப்படின்றது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் வந்து தரையில் டச் ஆனால் தான் தேயும். ஸோ அந்த தரையோட டச் ஆகலை, இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு ஈஸியாக டோர் திறக்கும். அந்த டோர் எப்போ கொஞ்சம் கீழே இறங்கி தரையில் டச் ஆகுதோ அப்போ திறக்கும் போது அந்த தேஞ்சு அந்த தரையே தேஞ்சிடும். அப்போது ஒரு கான்டாக்ட் இன்னொரு கான்டாக்ட் கூட டச் ஆகும்போது தான் தேய்மானம் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு மூட்டுக்கு மட்டும் தானாக வயசான தேஞ்சிடாது. ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் இம்ப்ராப்பராக ஒன்றோடு ஒன்று இடிக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தேய்மானம் ஏற்படுது, ஒரு உராய்வு ஏற்படுது. அப்படி தான் இந்த ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் மாறுது. எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாறுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புள்ளி சிஸ்டம் மாதிரி இருக்குது. அந்த அலைன்மெண்ட் அதுக்குள்ளே இருக்கும்போது எந்த சத்தமும் வராது. அது ராங்காக இப்படி திரும்பி இந்த இடத்துல இம்ப்ராப்பராக வரும்போது இங்கே தேய்மானம் ஏற்படுது. சில பேருக்கு நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா அது அலைன்மெண்ட்டில் இல்லை, அது இப்படி விலகி ராங்காக இந்த இடத்துல இடிக்கிறதுனால ஏற்படுற அந்த சவுண்டும் வந்து கிரெப்பிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இப்படி தேய்மானம் ஏற்படும் போது ஒரு மைக்ரோ ட்ராமா, அதாவது ஒரு உராய்வு ஏற்படும் போது அங்கே சின்ன தூள் மாதிரியான எலும்பு வந்து தேஞ்சு சின்ன தூள் அதை சுற்றி ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ நம்ம உடம்புல ஒரு மெக்கானிசம் இருக்குது. எந்த ஒரு அடிப்பட்டாலும் அதுவே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அப்படி வந்து இந்த எலும்பு பார்த்திங்கனாக்கா எலும்பு உடைஞ்சால் தானாகவே கூடிடும். இப்போ ஒரு நாய்க்கு அடிப்படுது, அதை காலை தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் நடந்து தானாகவே அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது எந்த டாக்டர்கிட்டையும் போய் சிகிச்சை எடுத்திருக்காது. அதுக்கு தெரியும் கொஞ்ச நாள் அசையாமல் வச்சுருந்தா போதும். அதுக்கு தான் நம்ம கட்டு போடுறதுனால அது ஏதோ அது போய் ஏதோ ரணத்தை ஆற்றாது. அசையாமல் வச்சுருக்கும் போது அதுவாக ஹீல் ஆகிறதுக்கு நம்ம அசையாமல் வச்சுருந்தாலே அது ஹீல் ஆகும். இதுதான் இம்மொபிலைசேஷன் சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி கட்டு போட்டாலும் அசையாமல் வச்சுட்டு இருந்தாக்கா அது தானாகவே சரியாக போகும். இதுதான் வந்துட்டு போன் ஹீலிங் மெக்கானிசம் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஒரு மைக்ரோ ட்ராமா நடந்து சின்ன போன் பீசஸ் வந்து இங்கே இது ஸ்ப்ரெட்டாக இருக்கும்போது போன் என்ன பண்ணும், தன்னைத்தானே ஹீல் ஆக்கிறதுக்கு, போன் ஹீலிங் யூனிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த சின்ன தூள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு கேலஸ் ஃபார்மேஷன் நடந்து அதை சுற்றி புது போன்கள் உற்பத்தி ஆகி அது மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு போனாக ஃபார்ம் ஆகிடும். அதுதான் ஆஸ்டியோஃபைட். எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துருச்சு, எலும்பு க்ரோத் வளர்ந்துருச்சு சொல்லுவாங்க. அப்போது இங்கே வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்குது ரெண்டு இடத்துலையும். ஸோ இப்போ நார்மலாக இருக்கும்போது நம்ம இந்த மூட்டு இந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ் கார்ட்லேஜ் ஸ்மூத்தாக லூப்ரிகன்ட் ஃப்ளூயிடோடு இருக்கும். அப்போ எந்த பிரச்சனையும் வராது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா க்ரோத் எல்லாம் வந்தப்போ இது ரெண்டும் பண்ணும்போது கிரெப்பிட்டஸ், அதாவது சவுண்டு கேட்கும், டிஃபார்மிட்டி ஃபார்முலா அப்படியே ஒரு கிருகிருன்னு சவுண்டு வந்துட்டு அவங்களுக்கு வலி ஏற்படும். எப்போ இது தேயுதோ அப்போ தான் வலி ஏற்படும். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஃபெமரல் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போன் இப்படி திரும்பி இருக்கும், இது இப்படி வந்திருக்கும், அந்த டிஃபார்மிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும், போன் அலைன்மெண்ட் மாறி எல்லாமே இப்படி இருக்கும்போது அவங்க வளைஞ்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. இதே பொசிஷனில் வலியை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கிட்டு இந்த பொசிஷனை கரெக்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கும்போது சிவியர் டேமேஜ் நடந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் ஒட்டி இருக்கும், மைல்டு சப்ளக்சேஷன் நடந்திருக்கும். அப்போது அவங்களால சுத்தமாக வந்து காலை நீட்ட முடியல, ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி கஷ்டப்படும் போது தான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது எல்லாமே தேஞ்சு போச்சுங்க, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூட்டு பிரச்சனைக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம மெத்தடில் நான் சர்ஜிக்கல் நீ கேர் மெத்தட்லேயும் பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ் அண்ட் அனாட்டமிக்கல் இன்ஜினியரிங் மெத்தட்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு போன் இன்னொரு போனோட இடிக்கிறதுனால தான் பிரச்சனை, அந்த அலைன்மெண்ட்டை திரும்பவும் கொண்டு வந்துட்டால் அங்கே வலி ஏற்படுறதை குறைச்சிடலாம். இது எப்படின்னா, அந்த காலத்தில் ராட்டனம், கிணத்துல தண்ணி எடுக்கும்போது ராட்டனம் இருக்கும், அந்த கயிறு அந்த ராட்டனத்துக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ நேரம்னா ஈஸியாக தண்ணி எடுக்கலாம். அந்த கயிறு ராட்டனத்தை விட்டு வெளியே வந்துட்டால் அது ஸ்டக் ஆகி நிற்கும். அந்த மாதிரி இந்த அலைன்மெண்ட் அனாட்டமிக்கலி அந்த ஆக்சிஸ் அண்ட் பிளேன் சொல்லுவோம், அதில் இருக்கும்போது
ஒரு போனும் இன்னொரு போனும் இடிக்கவே இடிக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இடிக்காமல் இருக்கும்போது வலி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. மஸ்குலர் லெவலில் வேணால் இருந்தால் அது சாதாரண சில மசாஜஸ் ஏதாவது பண்ணால் சரியாயிடும். பட் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கேசஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அலைன்மெண்ட் மாறி ஏடாகூடமாக போய் ஒட்டி இருக்கிறதுனால தான் வருது. இதை திரும்பவும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்து இது இடிக்காத அளவுக்கு செட் பண்ணிட்டா அவங்களுக்கு இந்த வலி வராது. இங்கே திரும்பி இருக்கிற ஜாயிண்ட்டை திரும்பவும் இப்படி அந்த அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தி அதை நாங்கள் செட் பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு வலியே வராது. இதில் இனிஷியலாக இந்த இம்ப்ராப்பராக இருக்கிற போது எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. ஏற்கனவே இது இங்கே இருக்குது, இங்கே எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணால் ராங்காக நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்றீங்க அவங்களுக்கு. அது பர்மனன்ட் டேமேஜை உருவாக்கும். அலைன்மெண்ட்டை மாற்றி இது பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட்டில் இருக்குது, பயோமெக்கானிக்கலி அந்த ஆக்சிஸ் அண்ட் பிளேனில் வந்து இத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கியூ ஆங்கிள்லாம் சொல்லுவோம். ப்ளம் லைன் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது அலைன்மெண்ட்டில் இருக்குதுன்னதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் கான்செப்டே கொடுப்போம். மோஸ்ட்லி நாங்கள் எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணுறது இந்த இனிஷியல் ஸ்டேஜில் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இப்படி இருக்கும்போது இந்த நான் சர்ஜிக்கல் மெத்தடில் இந்த ஜாயின்ஸுங்களை நாங்கள் அலைன்மெண்ட் செட் பண்ணி வலியே இல்லாமல் தான் இருக்கும். இந்த சிகிச்சை பார்த்திங்கனாக்கா வலி இருக்குமானா கிடையாது. வலியே இல்லாமல் ஒரு ட்ரிக்கி மூமெண்ட்ஸ் கொடுத்து அந்த அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வருவோம். இந்த ஒட்டிட்டு இருக்கிற போனையுமே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரிக்கி மூமெண்ட்டில் மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து அதை வந்துட்டு நம்ம நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக பெயின் ஃப்ரீயாக இருப்பாங்க, நல்லா நடக்க ஆரம்பிப்பாங்க. லைஃப் லாங் பெயினே இல்லாமல் அவங்க நடக்கும்போது ஆப்ரேஷன் எதுக்கு? ஸோ லைஃப் லாங் அவங்க ஹெல்த்தியாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் எதுக்கு? ஸோ தேஞ்சு போன மூட்டை புதுசாக மாற்ற முடியாது. இங்கே தேஞ்சு போச்சு, டயர் தேஞ்சு போச்சுன்னா புது டயர் கொண்டு வர முடியாது. ஆனால் இது ஏன் தேஞ்சுதுன்னா ஒன்றோடு ஒன்று இடிக்கிறதுனால தான் தேஞ்சுது. அந்த இடிக்கிறத நம்ம விலைக்கு வச்சு அலைன்மெண்ட் செட் பண்ணிட்டா திரும்பவும் அது இடிக்க போகிறது கிடையாது, திரும்பவும் தேய போகிறது கிடையாது, திரும்பவும் வலி வர போகிறது கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஆன டேமேஜ் அப்படியே தான் இருக்கும். அது வந்து கடவுள் தான் அதை புதுசாக கொண்டு வர முடியுன்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த கார்ட்லேஜை திரும்ப வளர்க்க போகிறது கிடையாது, எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இடிச்சிட்டு இருக்கிறத விலைக்கு வச்சுட்டாலே 100% அவங்க சரியாயிடுவாங்க. ஸோ இந்த சிகிச்சை பண்ணால் 100% அவங்க சரியாகி லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரி, யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், இல்லை ரொம்ப நாள் எடுத்து பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ட்ரமாட்டிக் இன்ஜுரினால் வந்து இருக்குது அப்படின்றது ரொம்ப ஈஸி செட் பண்ணிடலாம். நான் ட்ரமாட்டிக் பெயின் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா எந்த அடியும் படலை, ஆனால் தானாகவே அவங்களுக்கு மூட்டு வலி வந்து அதிகமாகி இன்றைக்கி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும். எமோஷனல் காரணமாக இருக்கலாம், ஹார்மோன் காரணமாக இருக்கலாம். யூஸ்வலி பெண்களுக்கு யூட்ரஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு இது காமனாக வருது, மெனோபாஸ் ஆனவங்களுக்கு காமனாக வருது, ஒரு கால்சியம் குறைபாடு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்களுக்கு காமனாக வருது. அண்ட் லீக்கி பவல் சிண்ட்ரோம், லீக்கி கட் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, டைஜஷன் ப்ராப்ளம். சில பேர் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்லி காஃபி தான் குடிக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சு தான் சாப்பிட்றாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகிறதுனால வருது. சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ், சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு வருது. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாமே இப்போ நான் சொன்ன காரணங்கள் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து முழுமையாக விடுபடுற அளவுக்கு நாங்கள் சிகிச்சை கொடுக்க முடியும். அதுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதையும் சரி பண்ணி தான் நாங்கள் இது எல்லாமே சரி பண்ணுவோம். இதில் எமோஷன் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவும் இருக்கும், ஒரு ஃபன்னியான விஷயமாக கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. லேடிஸை பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைட் நீ பெயின், வலது காலில் மட்டும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பாக வயசானவங்களுக்கு ஹஸ்பண்ட் மேலே வருத்தமோ கோபமோ இல்லை ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக இருக்குன்றவங்களுக்கு வலது கால் மூட்டு அஃபெக்ட் ஆகுது. பசங்க மேலே கவலை, இல்லை பசங்க ஃபாரினில் இருக்காங்க, அவங்கள ரொம்ப இவங்க மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வீடியோ காலில் தான் பார்க்குறாங்க, இல்லை பசங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, இல்லை மேரேஜ் ஆகி சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற லேடிஸ்க்கு லெஃப்ட் நீ ஜாயிண்ட் பெயின் வருது. தைராய்டு இருக்கவங்களுக்கு காமனாக நீ ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் வருது. அண்ட் ஹார்மோன் இம்பேக்ட் ப்ளஸ் யூட்ரஸ் இஷ்யூ இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பெயின் வருது. அப்போ வலது காலில் பிரச்சனை வந்தால் ஒரு வகையான ப்ராப்ளம், அது இடது காலில் வரவங்களுக்கு ஒரு வகையான ப்ராப்ளம். வலது காலில் வந்தால் அது லங்ஸோட இம்பேக்ட் கூட வரலாம். சில நேரத்தில் டூ மச் ஆஃப் சேட்னஸ் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு வலது கால் மூட்டு பிரச்சனை வருது, மூட்டு தேய்மம் ஏற்படுது. ஹார்ட் ட்ரபிள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இந்த இடது கால் பெயின் மூட்டு வந்து காரணமாக இருக்குது. அதை என்றைக்குமே நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து ரொம்ப விளையாட்டை எடுத்துக்கூடாது. மூட்டு வலியை விளையாட்டை எடுத்துக்கினா அது ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் கொடுத்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாடியில் நடக்கும்போது வாஸ்குலர் லெவல்லையும் காம்ப்ளிகேஷன் வருது. ஏன்னா மூட்டை சுற்றி தான்
அந்த வெசல்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் நிறைய கொடுக்கும்போது ஒரு காலத்தில் அது வந்து ஹார்ட் பிரச்சனையாகவும் மாறலாம், இல்லை ஹார்ட் பிரச்சனை இருந்தாலும் மூட்டு வலி வரலாம். இட்ஸ் வைஸ் வர்ஸா. ஸோ இடது காலுனாலே வந்து கொஞ்சம் ஹார்ட்டையும் திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. டூ மச் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து அவங்க ஹார்ட்டையும் மன அழுத்தம் ஏற்படும் போது இனிஷியலாக வந்து ஒரு வலி வந்து நமக்கு தெரிவிக்கும். அந்த வலி வந்து நமக்கு சிக்னல் கொடுக்கும் ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. அதனால் மூட்டு வலி தானே, மூட்டை மட்டும் பார்க்காதீங்க, ஹார்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களோட இந்த அனாட்டமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெக்கானிக் கரெக்ஷன் இந்த மாதிரி இதில் வி ஆர் யூஸிங் நிறைய ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு எங்களோட கீயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறப்பம்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல டயக்னோஸ் பண்ணிடுது எதனால் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க, என்ன காரணத்தால் அஃபெக்ட் ஆகும், என்ன பண்ணால் சரியாவாங்க. ஒரு 30 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது எங்ககிட்ட. அதில் எது வந்து இவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மெத்தட் வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டான சாய்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது 100% அவங்க ரிவர்ஸ் ஆகிடுறாங்க. இந்த டயட் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அது சாப்பிட முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இட்லி தோசையை அவாய்ட் பண்ணுங்க, என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இது பண்ணுறவங்களுக்கு தான் சீக்கிரமாக எங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த இட்லி தோசை சாப்பிடும்போது அது ஒரு ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி அந்த புளிச்ச மாவு உள்ளே போயிட்டு அவங்க இன்டெஸ்டைனில் வந்து சீக்கிரமாக அந்த அப்சார்ப்ஷனை வந்து கெடுத்து விட்டுருது. சில நேரத்தில் குளுக்கோஸ் ஜாஸ்தி ஆகுது. சுகர் ஜாஸ்தி ஆகும்போது அந்த சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான சுகர் வந்து ஸ்டோர் ஆகுது மூட்டில் தான். அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சீக்கிரமாக வந்து இந்த நீ ஜாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு டிஃபார்மிட்டி அளவுக்கு போவாங்க. அப்போ அந்த சுகர் எல்லாம் குறைக்கணும்னா இட்லி தோசை அவாய்ட் பண்ணால் தான் அந்த சுகர் குறைக்கும். டீ காஃபி வந்து பிளாக் காஃபி, பிளாக் டீ மாதிரி எடுக்கலாம், லெமன் டீ மாதிரி எடுக்கலாம். அந்த மில்க்கு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த பால் உடனே கேர்டாக மாறுது, இல்லை பால் திரிஞ்சு போகுது. நான் போன ப்ரோக்ராமே சொல்லியிருக்கேன் அதை பற்றி. அதனால் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க, ஆப்ரேஷனை தடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, கண்டிப்பாக வந்து நான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுக்கும்போது அதை வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் குறிப்பாக நான் கொடுக்குற விஷயம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக சாப்பிடணும். நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. காஃபி டீ குடிச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியாக இருக்கும்போது அவங்களுக்கு லீக்கி பவுல் சிண்ட்ரோம் வருது, ஜிஆர்டி கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வருது. இது எல்லாமே வந்து மூட்டை தான் வந்து தாக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு என்ன மாதிரி சாப்பிடலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இட்லி தோசையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அது ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி அப்சார்ப்ஷனை குறைச்சிடுது. நியூட்ரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் அதில் கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் தான் இருக்குது. என்ன மாதிரி சாப்பிட்லான்னா, மார்னிங்கில் ஃப்ரூட் சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ், நட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்லாம். க்ளூட்டன் அலர்ஜி இருக்கவங்க இந்த நட்ஸை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கலாம். இட்லி தோசை கூட ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்லாம். டெய்லியே இட்லி தோசை இல்லாமல் அப்போ 10 நாள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டாக நீங்கள் வந்து வெரைட்டியாக சூஸ் பண்ணுங்கள். முதல்ல ஃப்ரூட் சாலட்ஸு, ஜூஸு, வெஜிடபிள்ஸு, நட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் பத்தலைன்னும் போது தான் நீங்கள் ரெகுலராக வர டிஃபன், அது இட்லியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இது எல்லாமே சாப்பிடாம டேரெக்டாக போய் 2 இட்லி சாப்பிட்டு போகிறதுனால தான் வியாதி வருது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணணும். மதியான சாப்பாடு நீங்கள் கல்யாண விருந்து மாதிரியே சாப்பிட்லாம், ஆனால் 12 மணிக்கு சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதிகமான ஜீரணம் வந்து உங்களுக்கு மதியானத்தில் இருக்குது. அதை பண்ணாலே சரியாப்படும். 3 மணிக்கு சாப்பிட்டிங்கனாக்கா எலும்பு தேய்மானம் நிச்சயம் வரும். அது யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி என்கிட்ட ஒரு 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 லேடி கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாக்க மூட்டு வந்து 60 வயசு லேடி மாதிரி ஆயிருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 30 வயசு தான். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க வந்துட்டு மார்னிங் இட்லி சாப்பிடுவாங்க, மதியானம் அதே இட்லியை பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க, நைட்டு வந்து தோசை சாப்பிடுவாங்களாம். இதையே வந்து ஒரு 5-6 வருஷமாக டெய்லி ரொட்டீனாக கண்டினியூ பண்ணிவிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குயிக்காக போன் வந்து இந்த மாதிரி தேய ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஏன் தேயுதுன்னா, அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது போன் ஒன்று கான்டாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் வாதம், மூட்டு வலியை வாயு வாதம் சொல்லுவாங்க. அந்த கேஸ் அதிகமாகும் போது இந்த ஜாயிண்ட் க்ளோஸ் ஆகிட்டு தேய ஆரம்பிக்குது. அப்போ டயட்டும் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி எமோஷன்ஸு, ஒரு வகையான ஒரு ஸ்டபன் ஈகோ, ஒரு 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 அன்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு அன்புக்கு ஏங்குற மாதிரியான எமோஷன்ஸ், இது எல்லாமே கூட வந்துட்டு மூட்டை தாக்கும். லோன்லினஸ் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா, குறிப்பாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு வகையான லோன்லினஸ் தான் வந்துட்டு இந்த மூட்டை தாக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த எமோஷன்ஸை குறைக்காமல் வந்து என்ன தான் சிகிச்சை பண்ணாலும் யூஸ் இருக்காது. ஸோ நாங்கள் அந்த ஆங்கிள்லேயும் அவங்களுக்கு அந்த சிகிச்சையும் கொடுத்து தான் இதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்து பல சிகிச்சைகள் முறையில் வந்து இதை கண்டிப்பாக வந்து சரி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த இட்லி தோசை சாப்பிட்றதுனால மட்டுமே இந்த மூட்டு வலி வருதான்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இந்த பிரச்சனை இருக்கவங்க
அதிகமாக அந்த இட்லி தோசை மாவு அந்த புளிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதையே எடுக்கிறதுனால அவங்களுக்கு இன்டைஜஷன் ஏற்படும், ஜீரணம் இருக்காது. அதாவது காலையில் 2 இட்லி சாப்பிட்டிங்கன்னா மதியானம் வரையும் பசியே எடுக்காது சில பேருக்கு. அந்த மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இந்த இட்லி தோசையை தவிர்க்கிறதுனால, இட்லியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு தான். அந்த காலத்தில் வந்து அது ஒரு பலகாரமாக செஞ்சாங்க. தீபாவளி பொங்கலுக்கு ஸ்பெஷலாக ஒரு உணவை செஞ்சாங்க. இன்றைக்கி தினந்தோறும் தீபாவளி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சின அமுதம் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ பல வகையான உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது வந்து டெஃபினட்டாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ நான் டயட் கண்ட்ரோல்னு சொல்ல, ரைட்டான டயட்டை எடுங்க, கரெக்டான சரிவிகித உணவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இங்கே எங்களோட லிச்சி ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. அவங்க வந்து நிரந்தரமாக அதிலிருந்து விடுபட்டு லைஃப் லாங் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் எல்லாமே செட் பண்ணி பல வகையான சிகிச்சைகள் கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் தயார்படுத்தி அவங்க ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு நாங்கள் வழி பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மனசும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதிலேருந்து எல்லா ஆங்கிள்லையுமே பார்க்கணும். ஆஸ் அ ஹோல் நம்ம பார்த்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் பண்ணால் தான் இதிலேருந்து முழுமையாக விடுபட முடியும். ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தடுத்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக கடவுள் கொடுத்த உடம்புல எந்த ஒரு கத்தியும் படாமல் வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். உண்மையிலேயே எதுவுமே பண்ண முடியலன்றவங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப நாள் இந்த வலியோடு ஏதாவது பண்ணிவிட்டு மசாஜ் ஆயில் ஏதாவது பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாலும் அது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கொடுத்து நாளைக்கு ஹார்ட்டை பாதிக்கிற அளவுக்கு கூட வந்துட்டு பிரச்சனை ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கவங்க ஒன்று சர்ஜரியாவது பண்ணிக்கங்க, இல்லாட்டி இந்த மாதிரி சிகிச்சை எடுத்து அதுலேருந்து முழுமையாக வெளியே வந்துடுங்க. நம்மளோட எய்ம் வந்து அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன்ஸை நிறைய நம்ம குறைச்சிட்டாலே போதும், ஹார்ட் டிசீஸை தடுக்கலாம். மூட்டு வலின்றது ஹார்ட் பிரச்சனைனாலும் வரலாம், ஹார்ட் டிசீஸை உருவாக்குறதுக்கும் காரணமாகவும் இருக்கலாம். அதனால் வலியோட ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காதீங்க, வலி இல்லையே நினைக்காதீங்க. அங்கே இடிச்சு இருக்குனாலே அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் லிச்சி வெல்னஸ் ஹாஸ்பிட்டலோட முக்கியமான நோக்கம். ஃப்யூச்சரில் இந்த மூட்டு வலி பற்றின பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் மூட்டு வலினால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தடுக்கணும், ஆப்ரேஷன் இல்லாமல் தன்னை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாராவது இருந்தாலும் எங்கள் லிச்சி வெல்னஸ் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அணுகலாம். எங்களோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றது லிச்சி வெல்னஸ் ஹாஸ்பிட்டலோட நோக்கம். லிச்சி அப்படின்னாலே ஹாப்பினஸ் அப்படின்னு அர்த்தம், கிஃப்ட் ஆஃப் ஹெல்தி லைஃப், ஹாப்பி லைஃப் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த லிச்சின்ற பேரை நாங்கள் வச்சுருக்கோம்.